வணக்கம் நேயர்களே. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன சப்ஜெக்டோ அதற்கு முன்னால் ஒரு சின்ன இது என்னதான் இருந்தாலும் நான் கடந்த காலங்களில் ஒரு வித மன அதிருப்தியினால் சிலரை கடுமையாக கூட, ஏன்னா அவங்கள அப்படி விமர்சனம் பண்ணுறப்ப நானும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் தவிர்த்துட்டு டெலீட் பண்ணி விட்டு போயிருந்துருக்கணும். அதை செய்யாமல் பதிலுக்கு கடுமையாக விமர்சித்தேன். அவை தவறுதான். அதே போல் சிலர் என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறப்ப எனக்கு ஏற்பட்ட வேதனையில் கடுமையாக விமர்சனமும் செய்திருக்கிறேன். அதுவும் தவிர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும். எதுக்கு? அவ்வளோதான். அவங்க நாலேஜ், எல்லோரும் நாலேஜும் ஒரே மாதிரியாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் அப்படின்னு தவிர்த்து விட்டு சென்றிருக்கலாம். இனிமேல் அந்த மாதிரி பாணியில் செல்லவே நான் விரும்புகிறேன். எனக்கு இந்த வயசுலேயும் கோபம், காரணம் நேர்மையாக இருக்கிறதுனால கோபம் பயங்கரமாக வந்துடுது. இருந்தாலும் இனிமேல் அப்படிப்பட்ட கமெண்ட்டுகளை தவிர்த்து விட்டு போய் கொண்டிருக்கிறது தான் நல்லது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். ஒரு சிலரை மனம் புண்படி பேசி இருக்கிறேன், அது இல்லைன்னுலாம் சொல்லலை. காரணம் என்ன, பேசுகிறப்ப பேசியிருக்கேன், அதை கூட தவிர்த்திருக்கலாம். இருப்பினும் நான் இந்த கட்டத்தில் இனி அப்படி பேசக்கூடாது என்று முடிவு எடுத்தது மட்டுமில்லை, இந்த கட்டத்தில் அந்த மாதிரி யாராவது என்னால் சங்கடப்பட்டிருந்தால் பொதுவாக அனைவரிடமும் ஒரு மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். ரைட்டு, அது அவ்வளோதான். இது யாரும் என்னை கேட்கலை, எனக்குன்னு ஒரு சில மனசாட்சி இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் தான் இதை பேசிட்டேன். ரைட்டு, நாம் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்துடுவோம். இன்றைக்கி சப்ஜெக்ட் என்னென்னா, இப்போ நேற்று எலெக்ஷன் முடிஞ்சது, ரிசல்ட் வந்துருச்சு. வந்த பிறகு பார்த்திங்கன்னா மீடியாக்களில் வழக்கம் போல் எல்லோரும் பல பேர் ஆய்வாளர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த வெற்றி வந்தது, அதேமாதிரி இந்த வாக்குகள் எப்படி எப்படி மாறி இருக்கின்றன, அதிமுக வாக்கை யார் பெற்றார், இப்படி பலவாறு. அதில் அவங்கக்கிட்ட பரவலாக காணப்பட்ட விமர்சனம் என்னவாக இருந்ததுன்னா, ஏன்னா இதை துல்லியமாக கணிச்ச எனக்கு தெரியும், இது எந்த வாக்கு எப்படி நகர்ந்தது என்று எனக்கு தெரியும். ஏன்னா ஆனால் அவர்கள் அதற்கு மாறுபட்ட நிலையிலே கருத்துக்களை வைக்கின்றார்கள். அதாவது ஒரு சிலர் பாமக வன்னியர்களிடம் செல்வாக்கையே இழந்து விட்டது என்று கூறுகின்றனர். ஏன்னா ஒரு சிலர் சீமான் படுதோல்வி என்று கூறுகின்றனர். சரி, பிறகு ஒரு சிலர் பாமக படுதோல்வி என்று கூறுகின்றனர். ஏன்னா அதே சமயம் இந்த திமுக அபார வெற்றி பெற்று விட்டது என்றெல்லாம் நேற்று பூரா முழங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி விதவிதமாக பல இதுகளை பார்த்தேன். இதெல்லாம் உண்மையா கொஞ்சமாவது என்று அதற்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே பாமக செல்வாக்கை இழந்திருக்கிறதா? நிச்சயம் கிடையாது, இழக்கவில்லை. அது சமூக உணர்வை தூண்டி வன்னியர்களின் வாக்குகளை ஒருங்கிணைத்து வாக்குகளை அதிமுக கட்சியினரின் வாக்குகளையும் தேமுதிக கட்சியின் வாக்குகளையும் பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக அவ்வாறு பேசும் விமர்சனங்கள் மிக மிக தவறான பார்வை. அதேமாதிரி ஒரு சிலர் பாமகவிற்கு படுதோல்வி என்கிறார்கள். அது எப்படி படுதோல்வி? கடந்த 2 மாதம் முன்னாடி 16%, 18% வாங்கின இதே கூட்டணி பாமக பாஜக கூட்டணி இன்று 25 26 வாங்கிட்டாங்க. ஏன்னா இது எப்படி படுதோல்வியாக இருக்கும்? டெவலப் ஆகியிருக்காங்க, ஆனால் அது நிரந்தர வாக்கு வங்கி உயர்வா என்றால் அது கிடையாது. அது ஆய்வாளனா எனக்கு தெரியும். அதாவது எப்படி தருமபுரியில் குடும்பமே இருந்து தலைவர்களின் அந்த தலைவர் குடும்பமே போட்டியிட்டு அவர்கள் குடும்பம் முழுக்க பிரச்சாரம் செய்து உச்சபட்சமாக வன்னியர் வாக்கை பெற முடிந்ததோ, அதுபோல் இங்கும் வேட்பாளர் வேறாக இருந்தாலும் ஏறத்தாழ குடும்பமே இங்கும் பிரச்சாரத்தில் கடுமையாக ஈடுபட்டனர். அந்த சமூகமும் இங்கு அதிகமாக இருந்தது, 40% தாண்டி. அப்போ அந்த உளவியல் வேலை செய்ததால் பெரும்பகுதி வாக்கை தற்காலிகமாகத்தான் பெற முடிந்திருக்கிறதோ ஒழிய அது நிரந்தர பாமக பலம் இல்லை. நிரந்தர பாமக பலம் என்பது கடந்த தேர்தலில் 18 வாங்கினாங்க இல்லையா, ஏறக்குறைய நிரந்தர பலம். நான் ஆரம்பத்தில் 1 மாதம் முன்னாடி போகிறப்பயே அதனுடைய பலம் இந்த தொகுதியில் என்னன்னு சுட்டி காட்டிட்டேன். அதை இப்போ திரும்ப ஞாபகப்படுத்திடுறேன். இந்த தொகுதியில் முதல்நிலை வாக்காக இருப்பது திமுக தான். அது ஆய்வில் தெளிவாக தெரிஞ்சது. எல்லாம் அடுத்தடுத்து தான். ஏன்னா அதுக்கடுத்து 25 நம்ம நினைக்கிறேன். நான் ஏற்கனவே கட்டுரையில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். 1 மாதம் முன்னாடி என் வீடியோவிலே தெளிவாக சொல்லிட்டேன். அதற்கு அடுத்து 2வது பலம்ங்கிறது
அதிமுக தான். 3வது பலம்ங்கிறது இங்கே பொறுத்தளவில் இவர்கள் பாமக தான் இங்கு. ஏன்னா சிறு கட்சியாக இருந்தாலும் 14 முதல் 15% வாக்கை கையில் கொண்டுள்ள கட்சியாக இருந்தது இந்த சட்டமன்ற தொகுதியில். அதற்கடுத்து ஏறக்குறைய 10-11% வாக்குகளை விடுதலை சிறுத்தைகளும் இங்கு கொண்டிருந்தது என்பதையும் நாம் கவனிக்கணும். இந்த நாளுமே குறிப்பிடத்தகுந்த டபுள் டிஜிட். 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னைக்கே நான் சொன்னது தான், தேமுதிகவும் நாம் தமிழரும் ஏறத்தாழ 4.5% இருவரும் சரிசமமாக இருந்தனர் 5வது. 6வது இடத்துல தான் பாஜக 3 முதல் 3.5% தான். ஏன்னா இங்கு பொதுவாகவே வடமண்டலத்தின் பெரிய பல பகுதிகளில் பாஜக வீக்கு தான். அது விக்கிரவாண்டியில் பூராமே மிக கிராமங்களாக இருந்த பகுதி. அதே மாதிரி ஓட் பேட்டன், அதாவது பாஜகவிற்கு வாக்களிக்கும் தன்மையுடைய சமூகங்கள் இங்கு மிக மிக குறைவு. ஆனால் அப்படிங்கிறப்ப வன்னியரும் பட்டியல் சமூகமும் 80% தாண்டுறப்ப பாஜக வாக்குங்கிறது ரொம்ப ஃபியூ தான். அந்த 3%ங்கிற லெவலில் தான் நின்னது. அதுவும் ஒரு இதெல்லாம் நம்ம ஒரு மாதம் முன்னாடியே தெளிவாக விளக்கிட்டோம். ஏன்னா அதை திரும்ப ஞாபகப்படுத்தினேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்காகத்தான் இந்த விளக்கங்கள். ஏன்னா அதே மாதிரி திமுக அபார வெற்றியானா பெரிய அபார வெற்றிலாம் இல்லை. அப்படி அபார வெற்றினா பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றிருக்கணும்ல. இது வழக்கமான நடைமுறை தான். என்னென்னா அதாவது ஆளுங்கட்சி தேர்தல் இடைத்தேர்தலில் எவ்வாறு வெற்றி பெறும், எப்படி நல்ல வாக்கு வித்தியாசத்தை வாங்கும் என்பதை நாம் 10-12-15 வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் எல்லோரும் வர்றீங்க. பிறகு இது ஒன்றும் புதியதில்லை. இதே அளவு வாக்கும் இந்த புத்துணர்வு வெற்றியும் 26ல் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. அதற்காக தோல்விக்கு செல்லாது. ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இன்றைய களப்படி 26ல் திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஆனால் இப்படி அதிரடி வெற்றிக்கெல்லாம் எங்கேயும் வாய்ப்பு கிடையாது. இன்றைய களம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை தான் அதுக்காக ஒரு சிலர் டிவியில் ஆகா ஓகோன்னு திமுக அள்ளி விடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் வளர்ந்துடல. 2 மாதத்தில் எந்த கட்சியும் வளராது, எந்த கட்சியும் குறைஞ்சும் போயிடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. பிறகு ஏன்னா இது எதையுமே உணராமல் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், யானையை கொஞ்சம் பேர் தடவி பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் நேற்று பூரா டிவி ஓடிக்கிட்டு இருந்தது திரும்ப திரும்ப. ஏன்னா அதில் எல்லாரும் கேட்ட கேள்வி, அதிமுக வாக்கு எங்கே போச்சு, அதிமுக வாக்கு என்ன போச்சு. அது கேட்குறது சரிதான், ஆனால் கரெக்டு டயக்னஸ் அவங்களுக்கு பண்ண தெரியல. ஒரு சிலர் கொஞ்சம் பண்ணினாங்கன்னு வைங்களேன். ஆனால் தேமுதிகவுக்கு 10,000 ஓட்டு இருந்தது நம்ம ஒரு மாதம் முன்னாடி சொல்லிட்டோம். அது எங்கே போச்சுன்னா ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஒரு ஆய்வாளர்கள் என்ன ஒரு அடிமைகளாகத்தான் இருப்பாங்களா? நியாயமாக பேச மாட்டாங்களா? ஒரு சார்பு அடிமைகளாகத்தான் ஆய்வாளர் என்ற பெயரில் இருப்பார்களா? இதுதான் நடக்குது. அப்போ தான் ஒரு மனசு என்னடா இப்படியெல்லாம் ஒன்று தெரிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா என்னன்னு தெரியலன்னு கூட பேசிட்டு போங்க. ஒரு சார்பாக பேசுகிறாங்க, ரைட்டு. இந்த சில சில நேயர்களை விட நண்பர்கள் பெருசெல்லாம் எனக்கு பழகினவங்க ஃபோன் பண்ணி, சார் இதில் அதிமுக தேமுதிக கூட்டணி எப்படி பாமக பாஜக கூட்டணி போட்டிட்டு இருக்கிறதோ, இதை போல் அதிமுகவும் தேமுதிகவும் அதே கூட்டணி அப்படியே போட்டி இருந்தால் ரிசல்ட் என்னவாக இருக்கும் நீங்கள் கணித்தீர்களா என்ன? நான் ஒரு ஆய்வு ஒரு மாதம் முன்னாடி பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, இந்த தொகுதியில் 2வது பிரச்சாரத்துக்கு போகலை. ஆனாலும் அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். அதை பேஸ் பண்ணி இதையும் நான் என்ன உண்மையிலே போட்டி இருந்தால் என்ன நடக்கும் என்று அதை சார்ட்டை எழுதி வச்சுருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன். எந்த நோட்டு எந்த ஓட்டு எப்படி விலகும், எப்படி நகரும்னு எல்லாம் போட்டு அந்த ஒரு சார்ட் போட்டு வச்சுருந்தேன். அதை தற்பொழுது நமது வாசகர்களுக்கு கூறுகிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த கோணத்தை யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. எனது நெருங்கிய நண்பர்கள் கேட்டார்கள் ஃபோன் செய்து, சரிப்பா நாளைக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி, இது ஒரு நல்ல கேள்வியும் கூட, அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் என்பதால் ஒரு வீடியோவை போட்டு விட்டுறேன்னு போட்டேன். ஆக்சுவலாக அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இப்போ எல்லா கட்சியும் இன்றைக்கி என்ன வாங்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் ஞாபகப்படுத்த வேணாம். திமுக அப்படியான 4 முனை போட்டி நடந்திருந்தால் திமுக அணி எவ்வளவு வாங்கியிருக்குன்னா 53%த்திலிருந்து 57% வாக்குகள் வாங்கியுள்ள வாய்ப்பு வந்திருக்கும். எவ்வளவு? 53 to 57.
அதுபோல் அதிமுக தேமுதிக கூட்டணி 24 முதல் 27% வரை வாங்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். பாமக கூட்டணி 15 முதல் 16% வாக்கை வாங்கியிருக்கும். நாம் தமிழர் 4% வாக்கை வாங்கியிருக்கும். இதுதான் களத்தின் யதார்த்தமாக இருந்திருக்கும். ஆனால் இதில் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அதிமுக வெறும் போட்டியிட்டு இது வந்துடாது. போட்டியிட்டால் அவங்க 2000 கொடுத்தா இவங்க 500 1000 அடக்கி கொடுத்துருக்கணும். ஏன்னா சொல்கிறேன், தேர்தலின் நுட்பமே அதுதான் இடைத்தேர்தலில் 500 1000 கொடுத்து அவங்க ஓட்டையாவது அவங்க வாங்க முயற்சிருக்கணும் இல்லையா? அப்படியும் கூட கடந்த முறை 36% வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ எவ்வளோ கொடுக்குறேன்? 24 முதல் 27 தான். ஏறக்குறைய 12 முதல் 9% குறையிறேன். அது எப்படி குறையும், எவ்வாறு குறையுங்கிறது நான் தொடர்ந்து ஆய்வுகளை பண்ணுறேன். எனக்கு தெரியும், அதில் பல்வேறு நுணுக்கங்கள் உண்டு. அதை இப்போ வெளிப்படையாக அதுக்கு சொல்ல இதுதான் வாங்கும். ஏன்னா ஆனால் டெபாசிட்டை உறுதியாக தாண்டும் இந்த மாதிரி கணிசமான ஓட்டை வாங்கி காண்பித்திருக்கும். ஆனால் ஏனோ பயந்து போய் வெளியேறிவிட்டார்கள். ஏன்னா அதே சமயம் பாமக 15 முதல் 16 ஏறக்குறைய கடந்த தேர்தலை விட ஒரு 2 அல்லது 3% குறைவாக வாங்குவாங்க. ஒன்று ஜஸ்ட்டு டெபாசிட்டை வாங்கியிருக்கலாம், இல்லை டெபாசிட் காலியாகியும் ஆகியிருக்கும். இதுதான் அந்த கட்சியின் நிலையாக போயிருக்கும். சீமான் இன்று வாங்கி 5 புள்ளி கூட வாங்க முடியாது, 4% தான் வாங்கியிருப்பார். இவ்வாறு 4 முனை போட்டி என்றால் இதுதான் நடந்திருக்கும். இது ஒரு ஆய்வாளனாக எனக்கு தெளிவாக தெரியும். அந்த கேட்ட வாசகர்களுக்கும் எனது நண்பர்களுக்காகத்தான் இந்த வீடியோவை போடுகிறேன். வித்தியாசம் என்பது இப்போ இன்றைக்கி வாக்கு 67 சில்லற நடந்திருக்கு இல்லையா? ஆனால் வித்தியாசம் என்பது குறைந்தபட்சம் 51,000 ஏறக்குறைய 65,000 வாக்குகளுக்கு உள்ளாக. 65,000 வந்துடும் சொல்ல முடியாது, குறைஞ்சது 51 இருக்கலாம், 55 60 65 வரைக்கும் கூட போகக்கூடிய நிலை தான். ஏறக்குறைய வாக்கு வித்தியாசத்தில் பெரிய மாற்றம் வராது. காரணம் என்னென்னா இந்த இதுதான். இன்றைக்கி அந்த வாக்கு பாமக குறைஞ்சி போகுது. ஏடிஎம்கே இன்றைக்கி பாமக வாங்கின வாக்குக்கு நெருக்கி வந்துடுது. ஏன்னா ஆனால் அவர்கள் கொஞ்சம் குறைகிறாங்க. யார்? திமுக குறைஞ்சி போகுது. அதே சமயம் இன்னொன்றையும் நான் சுட்டி காட்டுவேன். அவ்வாறு அதிமுக இவர்கள் போட்டியிட்டு 4 முனை போட்டி கடுமையாகும் பொழுது இன்னும் ஒரு 3 முதல் 4% வாக்குப்பதிவும் அதிகமாகியிருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். அந்த ஒரு கட்டம் போட்டி ஏற்படுறப்ப அது கொஞ்சம் அதிகமாகிடும். இன்னும் 3 முதல் 4% வாக்குப்பதிவும் அதிகமாகிருக்கும். ஏன்னா இதுதான் இந்த அதிமுக தேமுதிக போட்டிருந்தால் இதுதான் ரிசல்ட். இதை ஒரு சிலர் கேட்டீங்க, பல நண்பர்கள் ஃபோன் பண்ணி என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்க பூரா அப்படி நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும். ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறான்னா அதிமுக படுத்து விட்டதாக நேற்று அதே டிவியில் நிறைய பேர் உளறித்து கொட்டுனாங்க, தள்ளுனாங்க. அவர்களின் அறியாமையை நினைத்து சிரிக்கத்தான் முடியுது. ஏன்னா எந்த கட்சியும் ஒரு தேர்தலில் அழிஞ்சும் போகாது, எழுந்து நிமிர்ந்து. ஒரு சிலர் சொன்னாங்க இல்லையா, திமுக எழுந்து விட்டது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதே பலம்தான். இடைத்தேர்தல் அந்த மேஜிக் என்னென்ன நடக்குமோ அது நடந்தது. அதே சமயம் அவர்கள் விலகும் பொழுது அந்த வாக்கினில் குறிப்பாக கம்யூனல் போலரைசேஷன் தான். ஏன்னா அதிமுகவில் இருக்கிற வன்னியர்களில் ஒரு பெரும்பகுதி திமுகவிற்கும் பாமகவிற்கும் ஒரு அளவான பகுதி திமுகவிற்கும் சென்றது. பிற சமூக வாக்குகள், அதாவது பட்டியல் சமூகம் மற்றும் பிற சமூக வாக்குகள் அனைத்துமே திமுகவுக்குத்தான் சென்றது. அதே மாதிரி தான் தேமுதிக வாக்கிலும் வன்னியர் சமூக வாக்குகள் பெரும்பகுதி பாமகவுக்கும் சிறுபகுதி திமுகவிற்கும் சென்றது. அந்த தேமுதிகவில் உள்ள பிற சமூக மக்கள் தான் அதிகம், என்ன வன்னியரை விட. அந்த வாக்குகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக திமுகவிற்கு தான் சென்றது. இந்த உளவியல், இந்த கூறுகளை நான் ஒரு மாதம் முன்னாடி வீடியோவிலே அதிமுக வாக்கு எங்கு நோக்கி நகரும், தேமுதிக வாக்கு எதை நோக்கி நகரும்னு தெளிவாக சொல்லிட்டேன். அதே தான் இப்போயும் சொல்ல வேண்டியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த வியூகங்களை எல்லாம், இந்த சார்ட்டெல்லாம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. ரைட்டு நேயர்களே, இது ஒரு சயின்ஸ், அவ்வளோதான். கேட்டதற்காக இந்த பதில்களை தந்திருக்கிறேன். வணக்கம்.